ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் நாட்டை மீட்டெடுக்க காத்திருந்தார். மருது சகோதரர்கள் மற்றும் ஹைதரலி உதவியால் சிவகங்கையை மீட்டெடுத்தார். வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தி வெட்டிப் படுகொலை செய்தனர். தமக்காக, தன் நாட்டுக்காக உயிரையீந்த உடையாளின் நினைவாகவே உடையாள் மகளிர் படை எனப் பெயர் சூட்டியிருந்தார். வெள்ளையரை எதிர்த்துப் போரிடும்போது சிவகங்கை அரண்மனையில் வெள்ளையரின் ஆயுதக் கிடங்கில் குயிலி தன் உடலில் எண்ணெய் பூசி ஆயுதக் கிடங்கில் புகுந்து தன்னைத்தானே தீவைத்துக் கொண்டு ஆயுதக் கிடங்கை அழித்தார். போரின் வெற்றிக்குப் பின் வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடிசூட்டப்பட்டார். இவரே இந்தியாவின் முதல் பெண் விடுதலைப் போராட்ட வீராங்கனை ஆவார். சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு மண்டபம், ராணி வேலுநாச்சியார் நினைவு தபால்தலை இந்திய அரசால் 2008இல் வெளியிடப்பட்டது.